தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். அசென்ச்சர்ல இருந்து என்ட்ரி லெவல் கெரியர்ஸ் மறுபடியும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறமா இந்த கெரியர் நமக்கு வந்திருக்கு. இதுக்கு யார் யார் அப்ளை பண்ணலாம், என்ன தகுதி, என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட இன்னொரு டெலகிராம் சேனல் இருக்குது. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணுங்கள். அதில் இங்கே கொடுக்க முடியாத பல விதமான கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் அப்டேட்ஸையும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, அசென்ச்சரோட அஃபீஷியல் வெப்சைட்டுக்குள்ளே வந்துடுங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. என்ட்ரி லெவல் கேரியர்ஸ் அஸ் அசென்ச்சர் டெக்னாலஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே ஃப்ரெஷர்ஸ்க்கான ஜாப்ஸ் தாங்க. இப்போது நமக்கு என்னென்ன கேரியர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட்ஸ்க்கு தனி ரோலும் போஸ்ட் கிராஜுவேட்ஸுக்கும் ஃபாரின் லாங்குவேஜஸ் மூணுக்குமே கொடுத்துருக்காங்க. கிராஜுவேட்டை பொறுத்தளவுக்கு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் அசோசியேட் அப்படின்னு ஒரு போஸ்ட்டும், சிஸ்டம் அண்டு அப்ளிகேஷன் சர்வீஸ் அசோசியேட் அப்படின்னு ஒரு போஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2023 மற்றும் 2024 பாஸ்ட் அவுட்ஸ் அப்ளை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 2023-24 பாஸ்ட் அவுட் ஆகக்கூடியவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் அசோசியேட்டை பொறுத்தளவுக்கு பிஇபிடெக்ங்க. நீங்கள் பிஇபிடெக் எந்த ஸ்ட்ரீமில் படிச்சிருந்தாலும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே இந்த சிஸ்டம் அண்டு அப்ளிகேஷன் சர்வீஸ் அசோசியேட்டை பொறுத்தளவுக்கு பிஎஸ்சி, பிசிஏ, பிபிஏ, பிஏ, பிகாம், பிஎம்எஸ் கிராஜுவேட்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே ஃபுல் டைமில் படிச்சிருக்கணும். பார்ட் டைமுக்கு அப்ளிகேஷன் பண்ண எலிஜிபிள் இல்லைங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு ஃப்ரெஷர்ஸே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்டாக இருந்து 11 மந்த்ஸ்க்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜாப்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு தமிழ்நாட்டில் தான் இருக்க போது. சென்னையில் உங்களுக்கு ஜாப் இருக்கும். பட் ஆனால் வேறு இடத்துக்கு அவங்க ரீலொகேட் ஆக சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரீலொகேட் ஆகிற மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி இதை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எந்த பேக்லாக்ஸ், அதாவது அரியர்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. அரியர்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையுமே நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கான செலெக்ஷன் சொன்ன மாதிரியே ஒரு அசஸ்மெண்ட் ப்ராசஸ் இருக்கும். ஸோ அந்த அசஸ்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு காக்னேட்டிவ் அண்டு டெக்னிக்கல் அசஸ்மெண்ட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டையும் கிளியர் பண்ணுறவங்களுக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கும். அந்த இன்டர்வியூ முடித்தவங்களுக்கு தான் போஸ்டிங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் அசோசியேட் இருக்கு இல்லையா, இந்த போஸ்டிங்ஸ்க்கு கோடிங் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டுமே இருக்கும். C++, .NET, ஜாவா, பைத்தான்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4,60,700 ரூபாய் பெர் ஆனம் கொடுக்குறாங்க. மந்த்லி உங்களுக்கு ஒரு 38,000 வரைக்கும் சேலரி இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே போஸ்டிங்ஸ் உங்களுக்கு சென்னை மற்றும் கோயம்புத்தூர் 2 ஏரியாலையும் அவைலபிள் இருக்குங்க. ஸோ இதுவே நீங்கள் இந்த சிஸ்டம் அண்ட் அப்ளிகேஷன் சர்வீஸ் அசோசியேட், அதாவது பிஎஸ்சி, பிகாம் இவங்களாம் அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் போஸ்டிங்ஸ் சென்னை அண்டு கோயம்புத்தூரில் இருக்குது. உங்களுக்கான சேலரி 3,44,200 கொடுக்குறாங்க. மந்த்லி ஒரு 31,000 உங்களுக்கு சேலரியாக கிடைக்குங்க. ஸோ இந்த போஸ்டிங்ஸ்க்கான ப்ராசஸை பொறுத்தளவுக்கு இதுக்கும் உங்களுக்கு ஒரு மார்க் டெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்க் டெஸ்ட்டில் 50 கொஸ்டின்ஸ் காக்னேட்டிவ் அசஸ்மெண்ட்டாகவும், அடுத்து காக்னேட்டிவ் அண்ட் டெக்னிக்கல் அசஸ்மெண்ட்டாகவும் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரெண்டையும் கிளியர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு 3ஆவதாக ஒரு கம்யூனிகேஷன் அசஸ்மெண்ட் இருக்குது. அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜில் நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு 4th ஒரு இன்டர்வியூ வச்சு அதுக்கப்புறம் தான் செலக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு ரெண்டுக்குமே காமனாக தான் இந்த இடத்துல அப்ளை நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஐ ஹாவ் அன் அக்கௌண்ட், ஐ டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். ஸோ டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி அந்த அக்கௌண்ட்டை கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அசென்ச்சரில் அப்ளிகேஷன் ப்ராசஸ்ஸு. இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸில் உங்களுக்கு டவுட்ஸ் எது இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதை தவிர வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்கள்.